அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ருப்ரிக் ஆன்சைட்டி அசெண்டிங் ஸ்டேர்ஸ் ஆன். அதாவது ஆன்சைட்டினா நமக்கு தெரியும், ஒரு கவலை, பதட்டம். அசெண்டிங்னா கீழிருந்து மேலாக, சின்னதுலேருந்து பெரியது, அதாவது ஸ்மாலஸ்ட்லேருந்து பிக்கஸ்ட், அந்த மாதிரி கூட அசெண்டிங்கிறத பொருள் எடுத்துக்கலாம். ஸ்டேர்ஸ்னால் படிக்கட்டு. ஒருவர் இந்த படி ஏறும்போது, மாடிப்படி ஏறும்போது ரொம்ப கவலை அடைகிறார் அல்லது பதட்டம் அடைகிறார் அப்படின்னு இதுக்கு பொருள் இருக்கும். இதுக்கு என்ன பேஷன் வெர்ஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மாடிப்படியில் இறங்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல சார், ஆனால் ஏறும்போது பயமாக இருக்குது, ஏற தான் முடிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இது ஒரு டைரக்டான பேஷன் வெர்ஷன். அதாவது மாடிப்படி ஏறும்போது அவருக்கு ஒரு கவலை வந்துடுது, ஒரு பதட்டம் வந்துடுது, ஆனால் இறங்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பேஷண்ட் நம்மள்ட்ட சொன்னால் இந்த ருப்ரிக்கை டைரெக்டாக நம்ம எடுத்துக்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னாக்கா, இது அப்வேர்டு மோஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ஆன்சைட்டி டவுன்வேர்டு மோஷன் அக்ரிவேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ருப்ரிக் முன்னாடி பார்த்தோம். அதோடைய ஆப்போசிட்டாக அப்படின்னா இது அப்படி கிடையாது. ஏன்னா இது அசெண்டிங் ஸ்டேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்வேர்டு மோஷன் அப்படின்னு கொடுக்கல. ஸோ அதனால் படிப்படியாக ஏறுறது அவருக்கு ஒரு கவலையை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதை படிப்படியாக ஒரு சில விஷயங்கள் நடந்தான், அதாவது சில முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். அதை எப்பயுமே நம்ம ஈஸியாக ரஷப் பண்ணலாம் முடியாது. ஆனால் இவங்க அந்த படிப்படியான முன்னேற்றம் அதை ரொம்பவும் கவலையோடு எதிர்நோக்குவாங்க. இது கரெக்டாக முடியுமா, இல்லை பாதியில் விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இந்த படிப்படியாக ஏறி போகிறது அப்படின்னு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி, ஒரு கவலை தருது. இது ஒரு எலிவேட்டரில் போகிறது அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. அதாவது லிஃப்ட்டில் போகிற மாதிரியோ, இல்லாட்டா ஒரு எஸ்கலேட்டரில் ஏறுற மாதிரியோ அப்போல்லாம் பதட்டம் அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதை எடுத்துக்க முடியாது. படிப்படியான முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அசெண்டிங் ஸ்டேர்ஸ்னாக்க படிப்படியான மேலே ஏறுதல். அப்போ படிப்படியாக ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பல விஷயங்கள் சிறிது சிறிதாக தான் முன்னேற்றம் அடையும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையும், சின்னதுலேருந்து பெருசாகும். அது இவங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியாக தான் இந்த ருப்ரிக்கை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேயா? இதுக்கு பேஷண்ட் வெர்ஷன் எப்படி வரும்னு பார்த்தோம்னா, டாக்டர் உங்கள்கிட்ட மருந்து சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை ஏற்படுத்துது. உடனடியாக தீரணும், உடனடியாக நம்ம நோய் தீரணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகிட்டே வருது அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட வெளிப்படுத்தினாக்கா இந்த ருப்ரிக்கு நமக்கு பயன்படும். ஃபியர் எக்ஸ்ட்ராவேகன்ஸ் மாதிரி கூட வரலாம் அது, ஆனால் ஃபியர் எக்ஸ்ட்ராவேகன்ஸ் கிடையாது. அது ஃபியர் எக்ஸ்ட்ராவேகன்னாக்கா ரொம்ப அதிகமான நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இங்கே டெவலப்மெண்ட் இருக்குது, ஆனால் படிப்படியாக இருக்குது, அது எனக்கு கவலையாக ஏற்படுத்துது, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு பேஷண்ட் சொன்னாக்கா இந்த ருப்ரிக் நமக்கு பயன்படும். ஓகேயா? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.